கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் உபாகமம் 15:6. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தங்கள் இதுவும் ஒன்று. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவேன் என்றும், நீ கடன் வாங்குவாதிருப்பாய் என்றும் வாக்கு கொடுத்திருக்கிறீரே, எங்களுக்கும் அப்படியே செய்யும் என்று நாமும் ஜெபிப்போம். நம்மையும் தேவன் கடனற்றவர்களாக, மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை எப்படி அவர் கடன் இல்லாதவர்களாக மாற்றுவாராம்? நம்மை அவ்வளவாய் ஆசீர்வதிப்பார் என்று இங்கு எழுதப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளுக்கு மேல் உள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசித்தீர்களானால் அதில் தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்று. ஏதோ திடீரென்று நமக்கு லாட்டரியோ அல்லது புதையலோ அல்லது வேறு எந்த தவறான வழிகளிலும் நமக்கு பணம், செல்வம் வரப்போவது இல்லை. நம் தேவனே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதினாலேயே நமக்கு அதிக ஆசீர்வாதம் வரப்போகிறது. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், எத்தனையோ பேர் கடன் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதை கேட்கும்போது மனதுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்மை நம் தேவன் இந்த கடன் தொல்லையிலிருந்து ஒரு நாள் நிச்சயம் வெளியே கொண்டு வருவார். நம்மையும் ஒரு நாள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பது தானே. நம் நம்பிக்கையை தேவன் பொய்யாக்கி விடுவாரா? விடவே மாட்டார். நான் அப்படித்தான் விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் ஒருவேளை இயேசுவையே நம்பி அவரையே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்பீர்களானால் தேவன் உங்கள் நம்பிக்கையை வீண் போக விடவே மாட்டார். ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். அவர் இன்றே உங்களை அளவில்லாத ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அநேகம் பேருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக உங்களையும் மாற்றுவார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்துதான் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் என்ன நமக்கு இருக்கிற கடன்களை கொடுத்து தீர்க்க அவர் வல்லமை இல்லாத தேவனா? இல்லையே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தானே. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே, எல்லாம் மாறிவிடும். ஆனால் ஏதோ ஒரு சில காலம் மௌனமாயிருப்பது கூட நம்முடைய நன்மைக்காகவே இருக்கலாமே. நாம் தேவனை முற்றும் நம்புவோம். நம்முடைய எல்லா கடன்களையும் நம் தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு, தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதினால் எங்களை மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவேன் என்றும், நீ கடன் வாங்குவதில்லை என்றும் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அப்படியே எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதியும் அப்பா என்று ஜெபிப்போம். தேவன் இன்றே நம் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நம்மையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாமும் கூட தேவனுக்கு சாட்சி சொல்வோம். பாருங்கள், இன்றே விசுவாசியுங்கள். இந்த வசனத்தை எழுதி வைத்து அதன் மீது கை வைத்து ஜெபியுங்கள். எங்களுக்கு சொன்னபடியே எங்களையும் ஆசீர்வதியும் என்று ஜெபியுங்கள். ஏனென்றால் நாம் வாழ்ந்து சுகமாயிருப்பதையே தேவன் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று தானே வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்படியானால் அவர் நாம் வாழ்ந்து சுகமாயிருப்பதையே விரும்புகிற தேவன் தானே. நாம் ஏன் கண்ணீரோடு வாழ வேண்டும்? நம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அவரே நம் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மையும் அநேகம் பேருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். நாம் விசுவாசிப்போம். தேவன் இன்றே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.